ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தினத்தில் ஃபஸ்ட் அதிகாரத்தை படிச்சுட்டு செகண்ட் அதிகாரத்தை படிக்காமல் அப்லோட் பண்ண ஃபோனில் 2 GB, கிட்டத்தட்ட 3 GB நேற்றுதும் இன்னிதும் சேர்ந்து ஆயிடுச்சு. ஆனால் அப்லோடும் ஆகலை ஜியோலேருந்து ஃபோன் அந்த யூடியூப் வீடியோஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாட்டுன்னு தூங்கிட்டனால ஐபேடில் அப்லோட் ஆகிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆகவே இல்லை. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு இன்னொரு வீடியோ 7 மணிக்கு போட்டு அதையும் இதையும் சேர்ந்து அப்லோட் பண்ணலாம். நெட்டு இல்லை, நேற்று போயிடுச்சு நெட்டு. சரி காலையில் வந்துருக்குன்னு பார்த்தா காலையிலையும் வரல. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி எப்படியோ நெட்டு வந்துருச்சு வீட்டுக்கு. இப்போ நெட்லேருந்து அப்லோட் பண்ணியாச்சு. பெரிய கிருபை, நன்றி பல தகப்பனே. இப்போ 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 46 வரை. வசனம் 1. அநேக நாள் சென்ற 3ஆம் வருஷமாகி கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேலே மழையை கட்டளையிடுவேன் என்றார். And it's come to pass after many days that the words of the Lord come to the Elijah in the 3 years, saying, Go show thyself unto the Hannah, and I will send rain upon this earth. வசனம் 2. அப்பொழுது எலியா ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடியதாக இருந்தது. And Elijah went to the south and show himself unto Anaba, and there was a famine in Samaria. வசனம் 3. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதேயாவையும் அழைப்பித்தான். ஒபதேயா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். And Hannah called Obadiah, which was the governor of this house. Now the Obadiah feared the Lord greatly. வசனம் 4. யோசபால் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதேயா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக அழைத்து வந்து அவர்களை அப்பப்பும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். எவ்வளோ நல்லவர்ல. For it was and so when Jehovah cut off the prophets of the Lord, that Obadiah took and the 100 prophets, and hid them by the 50 in a cave, and fed them with the bread and water. வசனம் 5. ஆகாப் ஒபதேயாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ. நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாகக்கூடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதுகளையும் உயிரோடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். And Hannah said unto the Obadiah, Go into the lands unto the all foundation of the water unto the brooks, all brooks, brethren through we may find grass to save the us and moles alive, that we and lost not all the breads. வசனம் 6. அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதேயா வேறு வழியாயும் போனான்கள். So they divide the lands, but went them to the pass through God. Its Hannah went one way by the himself, and Obadiah went another way by the himself. வசனம் 7. ஒபதேயா வழிகளை போகும் பொழுது எலியாவும் அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு, and as the Obadiah was in the way, behold, an Elijah met him, and he came out him and fell
fall, and he his face, and said and heart unto that my lord Elijah. வசனம் 8. அவன் நாத்தான், நீ போய், இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்குச் சொல் என்றான். And he answered him, I am, go tell the Lord, behold an Elijah is here. வசனம் 9. அதற்கு அவன், ஆகாப், என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? And he said, and that I have and I sinned, that thou and wouldest deliver thy servant into the hands of the Anab to the slay me. வசனம் 10. உம்மை தேடும்படிக்கு என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யம் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். இல்லை என்று அவர்கள் சொன்னபொழுது அவன் அந்த ராஜ்யத்தையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். And as the Lord and the God live it, there is no nation of the kingdom whither my Lord hath not sent to seek thee. And when they said, he is not there, he took an heart of the kingdom and the nations that they find thee not. வசனம் 11. அப்பொழுது நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்து இருக்கிறான் என்று சொல் என்று நீ சொல்கிறீரே. And now thou and sayest, go tell the Lord, behold an Elijah is here. வசனம் 12. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒரு வேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபின் இடத்திற்கும் போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியனாகிய நான் சிறுவயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். And it shall and come to pass, as soon as I am gone from thee, that the Spirit of the Lord shall and cry thee whither I can know not. And so when I come and tell Anab, and he cannot find thee, he shall slay me. But I, thy servants, fear the Lord from my youth. வசனம் 13. யோசபால் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளையும் கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை 100 பேரை ஒவ்வொரு கெபியிலும் 50 பேராக ஒழித்து வைப்பது, அவர்களுக்கு அப்பம் தண்ணீர் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்பட்டால் ஒழியே. Was it not and told my Lord and what I did when Jerubbaal slave the prophet of the Lord, how I hid in 100 men of the Lord's and prophets by 50 in a cave, and feed them with bread and water. வசனம் 14. அப்பொழுது என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியாக நீர் இதோ எலியா வந்து இருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்கிறீரே என்றான். And now thou and sayest, go tell the Lord, behold an Elijah is here, and he shall and slay me. வசனம் 15. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் முன்பாக நிற்கிறார், நான் அவனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். And Elijah said, as the Lord of the host liveth before whom I stand, I will surely show myself unto him today. வசனம் 16. அப்பொழுது ஒபதியா போய் ஆகாப்பை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். So Obadiah went to the meet and Ahab and told him, and Ahab went to the meet Elijah. வசனம் 17. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீர் அல்லவா என்றான். And it come to pass, when Ahab saw Elijah, that Ahab said unto him, though he and that troubleth Israel,
வசனம் 18, அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகாலையை பின்பற்றினதனால் நீ உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள். பா, இப்படி சொல்றாரு 18ஆம் வசனத்தில். And he answered, I have not troubled Israel, but thou and their father's house, in that he haven't forsaken the commandments of the Lord, and thou hast followed Balaam. வசனம் 19, அப்பொழுது கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் 450 பேரையும் யோசேபாலின் சந்ததியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகங்களின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்கள் அனுப்பி என்றான். Now therefore send and gather to me all Israel unto Mount of Carmel, and the prophet of the Baal 450, and the prophet of the groves 400, which heat the Jeruballs of tables. வசனம் 20, அப்படியே ஆகாப் இஸ்ரவேலின் புத்திரர்கள் எல்லோரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேலே பர்வதத்திலேயே அந்த தீர்க்கதரிசிகளையே கூட்டி வரும்படி செய்தான். So Hanab sent unto all the children of Israel, and gathered to the prophets and to Goter and to the Mount of Carmel. வசனம் 21, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் இந்த மட்டும் 2 நினைவுகளை குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. And Elijah come unto all the people and said, and how long he and but went to the absence. If thou Lord and be God, follow him, but if Baal, then and follow him. And the people answered him not your words. வசனம் 22, அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் மீதியாய் இருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளையே அன்றே 450 பேரை. Then said an Elijah unto the people, I even I only remain a prophet of the Lord, but and Baal and prophet are fair 450 mans. வசனம் 23, அப்பொழுது 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகள் இல்லாமல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளைகளையும் அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகள் மேல் வைப்பேன். Let them and their foreign give and use 2 bullocks, and let them the choose 1 bullock for themselves, and cut it in the piece, and lay it and wood, and put in fire under, and I will dress that and another bullocks, and I lay it and wood, and put and the fire under. இதை படிக்கும்போது என்ன திருமணம் வருது, நெருப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்கி முக்கி கல் எடுத்தாங்க. ஆனால் இங்கே கடவுள்லாம் சொல்கிறாரு, நெருப்பை அந்த பலிப்படத்தில் நான் கொடுக்குறேன் அந்த இடத்துல அப்படின்றாரு. இதுதான் வசனம் 24, நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினாலே உத்தரவு அருளும், தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் அது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்போ தான் வாயை திறந்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி வாயே திறக்கல, உமா கொட்டா மாதிரி நின்றுருக்குங்க. And shall he and the man of the year gods, and I will call and the name of the Lord, and the God that answereth by fire, let him be God. And all the people answered and said,
இட் இஸ் வேர்ல்ட் ஸ்பீக்கன். இங்கே தான் கடவுள் சொல்கிறாரு, கடவுளை கூப்பிட்டவனே உங்கள் கடவுள் அங்கே பதிலுக்கு ஃபயர் கொடுக்கணும். ஃபயர் கொடுக்கலனா உங்கள் கடவுள் இல்லை அப்படின்றாங்க. ஓகேங்களா? வசனம் 25. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதனால் நீங்கள் முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். And Elijah said unto the prophet of the Baal, choose and you one bullock for yourselves and address it first, for he hath the many, and call and the name of the your gods, but put no fire under. வசனம் 26. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளைகளை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மதியம் மட்டும் பாகாலே நாமத்தையே சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவும் கொடுக்கவில்லை. அவர்கள் கட்டின பலிப்படத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். ஒருவேளை மதியம் வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணது வெயில் வந்துச்சுன்னா கூட எரியுமோன்னு நினச்சிருப்பாங்க போல. குதித்துலாம் ஆடி இருக்காங்க வேற. And they took the bullock which wasn't given them, and they addressed it and called and the name of the Baal from the morning even until noon, saying, O Baal, and hear you, son. But there was no voice, nor any that answered, and they leapt upon the altar which was unmade. வசனம் 27. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அழுவில் இருப்பான், அல்லது பிரயாணம் போகி இருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். And it's come to pass at the noon that Elijah mocked them and said and cried aloud, for he is God, and surely he is talking, or he is unpausing, or he is in journey, or he prodigy with true, he is sleepy, and most and be an evocate. வசனம் 28. அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படி இரத்தம் தங்கள் மேலே வடியும் மட்டும் கத்திகளினாலும் ஈட்டிகளினாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். அவங்க வழக்கத்தின்படியே எப்பயுமே கத்தி ஈட்டி இதை வச்சு எப்பவுமே கிழிச்சுப்பாங்க, நாக்கில் கூட குத்திப்பாங்க. ஆனால் அப்போட வரல. And they cried aloud and cut themselves after their manner with canoes and lancets till the blood and caused out upon them. வசனம் 29. மத்தியான வேலையை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரம் மட்டும் சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். சன்னதம் வேற சொல்லி கொண்டிருந்தாங்களாம். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, காண்பவரும் இல்லை. And it's come to pass when and merrily wasn't past, and they prophesied until the times of the offering of the evening sacrifice, that and there was an natural voice and no
Any two the answer no. Any that regarded. வசனம் 30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, அந்த பலிபீடத்தை யாரோ தகர்த்துருக்காங்க அப்பயே, அது திருப்பியும் செப்பனிட்டு, and Elijah said unto all the people, come near unto me, and all the peoples come near unto him, and he repaired the altar of the Lord's that was and broken down. வசனம் 31. உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து இப்படி கொண்டு வர இருப்பாங்க. And Elijah took 12 stones according to the members of the tribes of the sons of the Jacob, unto whom the words of the Lord come, saying, Israel shall and be their name. வசனம் 32. அந்த கற்களை கர்த்தருடைய நாமத்தை கொன்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தனியம் அழைக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, என்னன்னா அந்த கற்களை கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தின் சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதையை விதைக்கத்தக்கதாக 2 படி தானியத்தை அந்த இடத்துல விதைக்கலாம். அந்த அளவுக்கு தண்ணீர் விதைக்கத்தக்கதாக இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, அப்படியே ஒரு வாய்க்காலை உண்டு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. And with thee and stones be and build and the altar in the names of the Lord. And he made and the trench about the altar, as great was and word contain 2 and measures of the seed. வசனம் 33. விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேலே வைத்தான். And he put the woods in order and cut up the bullocks in the piece, and laid in him and the woods, and said and for and brocles with an water, and pure it and the prompt sacrifice, and pure it and the prompt sacrifice, and the woods. வசனம் 34. பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து சர்வாக தகனி பலியின் மேலே விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றினார்கள். 2 வாட்டி ஊற்றிட்டாங்க. அது இல்லாமல் அங்கே தண்ணி வேறு நிற்கிது. அதுக்கு முன்னாடியே வாய்க்கால் அளவுக்கு தண்ணி நிற்கிது. 2 படி விதை அந்த கோதுமை கொட்டி அதில் விளையத்தக்கதாக அங்கே தண்ணி நிற்கிது. ஓகேங்களா? ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றினார்கள். 3 வாட்டியும் ஊற்றிட்டாங்க. 2 குடம் தண்ணி மொத்தம் 6 வாட்டி ஊற்றிட்டாங்க. அப்படியே ஊற்றினார்கள் என்றான். 3ஆம் தரம் ஊற்றினார்கள். And he said, do it the second time, and they did it second time, and he said, do it the third time, and they did it the third time. வசனம் 35. அப்பொழுது வசனம் 36.
அந்திபலி செலுத்தி நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் நீரே தேவன் என்று நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். And it's come to pass at the time of the offering of the evening sacrifice that Elijah the prophet come near and said, and Lord God of the Abraham, Isaac, and of the Israel, let it be and can now and this day that thou had God in the Israel, and that I am the servants, and that I have done all these things that they words. வசனம் 37. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்று தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். Hear me, O Lord, hear me, that these people may know that thou art the Lord God, and that thou hast turned it there and heart back again. வசனம் 38. அப்பொழுது கர்த்தரிடத்திலே இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியை, விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால்களில் இருந்த தண்ணீரையும் நீங்கி போட்டது. 38 பாருங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும், விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால்களில் இருந்த தண்ணீரையும் நீக்கி போட்டது. சூரியனை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு நெருப்பு தானாக எரியுறத, தானாக இல்லை, கடவுள் எரிய வைக்கிறத எப்போ பார்க்குறாங்க அந்த மக்கள்? பார்க்குறாங்க, திரும்பியும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நிறைய அற்புதங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு கடவுள். திரும்பியும் அவங்க போயிடுறாங்க. Then the fire of the Lord fall and the consumed the brown sacrifice and the woods and the stones and the dust. This is just and the looker up the water that was in trench. வசனம் 39. ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டபொழுது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். முகம் குப்புற விழுந்துட்டாங்களா? அதுக்கப்புறம் and when all the people saw it, they fall on their face, and they said, and the Lord as is the God, the Lord he is the God. 40. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளை ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீசேன் ஆற்றண்டையிலேயே கொண்டு போய் அங்கேயே அவர்களை வெட்டி போட்டான். பாகாலின் தீர்க்கதரிசி யாருமே தப்பி போகக்கூடாது, எல்லாத்தையும் வெட்டி போட்டுறான். அங்கேயே தப்பி போனாங்கன்னா திருப்பியும் இதை போயிட்டு அவனுங்க வேறு மாதிரி பண்ணுறானுங்க. அதனால் And Elijah said unto them, and talk the prophet of the Baal, let not and one of them escape. And they and took them, and Elijah brought them down to the brook Kishon, and slave them there. வசனம் 41. பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், மழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். And Elijah said unto the Ahab, get the up, eat and drink, for there is a sound of the abundance of the rain. அதுக்கப்புறம் மழையும் பெய்து போல. வசனம் 42. ஆகாப் போஜனம் பண்ணும் போனான். போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தில்
பருவதத்தினுடைய சிகரத்தின் மேலே ஏறி தரையிலே பணிந்து தன் முழங்காலிலே படகுனிந்து so Anak went up and to the eat and to the drink, and Elijah went up to the top of the Carmel, and he cast himself down upon the earth and put his face, but when his canes. வசனம் 43. அந்த ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரம் முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீர் இன்னும் 7 தரம் பார் என்றான். And said to his servant, go up now, look toward the sea. And he went up and looked and said, there is nothing. And he said, go again 7 times. வசனம் 44. 7ஆம் தரமும் அவன் அதே சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தகைய சிறிய மேகம் எழும்பியிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போ, ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்ற சொல்லி என்றான். And it's come to pass at the servant's time, and that he said, behold, there riseth a little cloud out of the sea, like a man's hands. And he said, go up, say unto Anak, prepare thy chariot, and get thee down, that the rain stop thee not. உன்னை அந்த குட்டி மேகம் மழை பெஞ்சி உன்னை தடுத்துடக்கூடாதுன்னு சொல்லுவார். அவர் தடுக்காது, மழை வரும், அந்த அளவுக்கு நம்பிக்கை கடவுள் மேலே வைக்கிறாரு எலியா. 45. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழையே உண்டாயிற்று. இப்போ அந்த ஊரில் பஞ்சம் முடிவுக்கு வருது. மழை வந்த பிறகு பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்திலே ஏறி ஏரோஏலுக்கு போனான். And it's come to pass in the man that the heaven was and black with clouds and rain, and there was a great rain. And Anak rose and went to the Jeril. 46. கர்த்தருடைய கை எலியாவின் மேலே இறங்கியதினால் அவன் தன் இரையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வரும் மட்டும் ஆகாப்புக்கு முன் ஓடினான். இதில் இன்னொன்று ஒரு பெரிய ஒரு இது இருக்கு பாருங்க, ஆச்சரியம். ஆகாப்புக்கு முன் அவன் ரதத்தை வச்சு போயிட்டு இருக்கான், அவருக்கு முன்னாடி ஓடிட்டார். கர்த்தருடைய கை எலியாவின் மேலே இருந்ததுனால் அவரோட கை அவர் கையில் மேலே இருக்குது, அதனால் போயிருக்கார். And the hands of the Lord was on the Elijah, and he grated up his lines and ran before Anak through this entrance of the Jeril. ஆக்சுவலி இந்த படத்தை நான் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன், எங்கள் இருக்கேஞ்சேரி வீட்டில் இருக்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டியூட்டிக்கு போகணும். ஓகே.